அதற்கு இந்த காலை வேளையில கூட சிலுவையின் முன்னால் உலகமே பின்னால் என்று சொல்லி இந்த பாடலை கூட நம்ம உற்சாகமாக கரங்களை தட்டி நம்ம இந்த பாடலை நம்ம பாடலாமா? Yesu
கொடுக்கலாமா? அப்பா, நான் ஒவ்வொரு நாளும் ராஜா நான் உண்மையே நான் பின்தொடர்வேன் தகப்பனே. அப்போ ஒவ்வொரு நாளும் அப்பா நான் உண்மையே நான் சேவிப்பேன் ராஜா. அப்பா, என்ன நடந்தாலும் அப்பா, எந்த வேலையிலும் அப்பா, ஒவ்வொரு நாள் உண்மை நான் பின்தொடர்ந்து அப்பா உண்மையே நான் அப்பா ஒவ்வொரு நாளும் சேவிப்பேன் அப்பா. அப்பா, அது நிகழ்கின்ற காலம் அப்பா, வாழ்வோ சாவோ மரணமோ ஜீவனோ ராஜா, அப்பா உமக்காக நான் வைராகியத்தோட நான் எழும்பும்படியாக ராஜா, எப்படி அன்றைக்கு அப்போஸ்தலருக்குள்ள இருந்த அந்த ஒரு வைராகியம், பவுலும் ஷீலா அந்த சிறைச்சாலையில இருக்கும் பொழுது அவங்களுக்குள்ள இருந்த அந்த ஒரு வைராகியத்தின் ஆவியை இந்த காலை வேளையில கூட நம்ம கேட்கும் பொழுது அப்பா உமக்காக வைராகியத்தோட நான் எழும்பும்படியாக, அப்போ உமக்காக நான் வைராகியத்தோட அப்பா ஒரு வைராகியத்தின் கிறிஸ்துவராக நான் வாழும்படியாக ராஜா நீர் என்னை அபிஷேகப்படுத்துங்கன்னு சொல்லும் பொழுது தேவன் இந்த காலை வேளையில கூட ஒவ்வொன்றும் அவர் அபிஷேகப்படுத்துகின்ற தேவனாக இருக்காரு. அவருக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் வாழும்படியாக, அது மரணமோ ஜீவன் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் தேவனுக்கு என்று நம்ம ஜீவிக்கிற பிள்ளைகளாக நம்ம மாறும்படியாக தேவனுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? இந்த நேரத்துல கூட நம்ம அக்கினில நம்ம நடக்கும் பொழுது கூட தேவன் நம்மளோடு இருந்த தேவனாக இருக்கிறாரு. நம்ம தண்ணீர்களை கடக்கும் பொழுது தேவன் நம்மளோடு இருந்த தேவனாக இருக்கிறார். எவ்வளவு பேர் இந்த காலை வேளையில நீங்க விசுவாசமாக சொல்றீங்க, ஆமாம் அப்பா, நான் அக்கினின்னு சொல்லி அநேக முறை நான் நடக்கும் பொழுது நீர் என்னோடு இருந்த தேவனாக இருக்கிறீர். நான் தண்ணீர்களை கடக்கும் பொழுது அப்பா நீர் என்னோடு இருந்த தேவனாக இருக்கிறார். அப்போ ஒரு இம்மை பொழுதும் அப்பா உங்களுடைய கிருபை என்னை விட்டு விலகாததுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி இந்த பாடலை பாடும் பொழுது கூட ஒரு விசுவாசத்தோட கரங்களை தட்டி உற்சாகமாக இந்த பாடலை நம்ம பாடலாமா? கடந்து இனி வரும் நாட்களெல்லாம்
நடக்கும் பொழுது தேவன் உங்களோடு இருந்த தேவனாக இருக்கிறாரு. நீங்க ஆறுகளை கடக்கும் பொழுது அவர் உங்களோடு இருந்து அவர் உங்களை பாதுகாத்து வழிநடத்த தேவனாக இருக்கிறார். ஒரு இம்மை பொழுது அவர் உங்களை விட்டு விலகாத தேவனாக இருக்கிறாரு. அவருக்கே நம்ம நன்றி செலுத்தலாமா? தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனே கொடுத்த தேவனாக இருக்கிறாரு. அவருக்கே நம்ம நன்றி செலுத்தலாம். இந்த நேரத்துல கூட அநேக பிரச்சனை, அநேக சோதனை மத்தியில கூட அவர் உங்களோடு இருந்த தேவனாக இருக்கிறார். எத்தனை சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் கூட கர்த்தர் நம்மை தாங்கி நடத்தி வந்த தேவனாக இருக்கிறார். அவர் ஒருபோதும் கைவிடாத தேவன், நம்மளை விட்டு விலகாத தேவன், தோளில சுமந்து கொண்டு வந்த தேவனாக இருக்கிறார். எஸ், அவர் நல்லவராக இருக்கிறார். இயேசுவே மக்கு நன்றி, உம்மையே துதிக்கிறோம் ராஜா. எங்கள் தேவன் நீ. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை. One more time. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. நன்றி நன்றி ராஜா. இயேசுவே உமக்கு நன்றி, பிதாவே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். ஜீவ நதியா மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை பொழிவேன் என்று சொன்ன தேவன் இந்த கால வேளையில கூட ஆவியானவர் நம்மளை நடத்தும் போது நமக்குள்ள உற்சாகம், நமக்குள்ள தெம்பு. மனிதர்களுடைய வார்த்தை கேட்காமல் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்கள், மனிதனுடைய முயற்சியில் அல்லாதபடிக்கு ஆவியானுடைய பலத்தில் நடக்கிறவர்களாக எத்தனையோ சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் பாரங்கள் சுமக்க முடியாத போது கூட இயேசுவே என்று சொன்னால் போதும், இந்த கிருபை உனக்கு போதும். அவரே வழிநடத்துறவராக வேலையில கூட ஜீவனாதியே ஜீவனாதியே ஜீவ தண்ணீருக்காயே ஜீவனாதியே ஜீவனாதியே ஜீவ தண்ணீரை ஊற்றிடுமே. கரங்களை உயர்த்தி சேர்ந்து ஜீவநதியே 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 ஜீவ தண்ணீரை ஜீவ நதிகளை திறந்து ஒவ்வொரு இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் வா, come and drink, let the rivers of living water flow. என்னுடைய ஜீவ நதியாக பாயட்டும். என்னிடத்தில் வருவென்றீரே
கனகளவு போதாது, முழங்காலளவும் போதாது. கனகளவு போதாது, முழங்காலளவு போதாது. தீச்சல்லாயத்தில் எழுந்துச் செல்ல எல்லாருமே சேர்ந்து மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று. மாம்சமான யாவர் மேலும்
அநேக முறை நம்மள அவரோட உறவாடாம இருந்திருக்கலாம். அநேக நேரம் அவருக்கு நம்ம நேரத்தை கொடுக்காம, இன்றைக்கு அவரோட ஜீவ தண்ணீரை நம்ம பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அவரோட நம்ம உறவாடும்படியாக, பிறருக்கு போய் நம்ம தேவனோட வார்த்தைகளை சொல்லும்படியாக அவர் நம்மளோடு கூட வாசம் செய்கிற தேவன், வழி நடத்துகிற தேவன், அன்பால கட்டி அணைத்து மொத்தத்தை கொடுத்து பலவீன நேரங்களில் பலத்தை கொடுக்கிற தேவன். இயேசுவை பார்க்க 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 அவருடைய சமாதானம், அவருடைய அன்பு, அவருடைய மகிழ்ச்சி உலக பிரகாரமான காரியங்கள்ல நமக்கு திருப்தியை தேடி போறான். ஒரு காரியமும் நமக்கு திருப்தி அடைய முடியாது. இயேசு ஒருவர் மாத்திரமே உள்ளான ஆத்மாவை தேற்றக்கூடியவர். அவரே ஜீவ தண்ணீராக தாகத்தை அடக்கக்கூடியவர். அவருடைய ஜீவ தண்ணீர் எனக்குள்ளது பாயட்டும். நமக்குள்ள இந்த ஜீவ நதி பாயும் போது நம்ம பிறருக்கு ஆசீர்வாதமாக மாறும். இயேசு நம்மளோடு கூட இருக்கிறாரா? நமக்குள்ள வாசம் செய்கிறாரா? நம்முடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதம், கணவன் மனைவிக்கு ஆசீர்வாதம், பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம், சபையில் இருக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம். பலவீன நேரங்களில் புலம்புகிறத விட்டுட்டு, இயேசுவே நீர் என்னை பலப்படுத்துக ராஜா, உம்முடைய நாம மகிமைக்காக நான் வாழ வேண்டும். ஊற்றுமே ஊற்றுமே ஜீவ தண்ணீரை ஊற்றிடமே ஊற்றுமே ஊற்றுமே ஜீவ தண்ணீரை ஊற்றிடமே. இயேசுவே நன்றி ராஜா, ஆவியானவரே நன்றி. வாயை திறந்து ஆண்டவரோடு கூட கேட்கலாம். பலவீன நேரங்களில் என்னோடு கூட இருந்து வழி நடத்துகிற தேவன், என்னுடைய வேலையில நீர்தான் ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்துல நீர்தான் ராஜா, என்னுடைய சபையில கூட நீர்தான் ராஜா. சொல்லுங்க, ஆவியானவரே ஆவியானவரே, தென்றவாளனே, சத்தியத்தின் ஆவியே, எனக்குள்ள இருக்கிறதான கசப்பின் ஆவியை நீக்குங்க, புலம்பலின் ஆவியை நீக்குங்க. நீர் வல்லமையின் ஆவி, நீர் அன்பின் ஆவி, சமாதானத்தின் ஆவி, மகிழ்ச்சியின் ஆவி, கட்டுப்பாட்டின் ஆவி, என்னை வழி நடத்துங்கப்பா. உம்முடைய நாம மகிமைக்காக, உமக்காக மகிமை கொடுக்கிற மகளாக, மகிமை கொடுக்கிற மகனாக என்னை எடுத்து பயன்படுத்துங்க. என்னுடைய உள்ளத்தின் காயங்களை ஆற்றுகிறவர், சுகத்தை கொடுக்கிறவர் நீர் ஒருவரே ராஜா. என் ஆத்ம நேசராக இருக்கிறேன். நன்றி இயேசுவே. இதுவரைக்கும் என்னை நடத்தினீங்க, கிருபையால நடத்தினீங்க, என்னை தாங்கி நடத்தினீங்க. கஷ்டமான நேரங்களில், பிரச்சனையின் மத்தியில கூட, நோயில இருக்கும் போது கூட நீங்க தான் என்னை சுமந்து சொன்னீங்க. உம்மை தவிர எனக்கு யார் உண்டப்பா? நீர் ஒருவரே. எத்தனை உறவினர்கள் இருந்தாலும் கூட நீர் ஒருவரே பெரியவர், நீர் ஒருவரே மருத்துவர், நீர் ஒருவரே என்னை தாங்கக்கூடிய தெய்வம். கரங்களை உயர்த்தி இந்த கடைசியான பாடலை கூட ஆராதனையாக இயேசுவுக்கே நம்மளே நாம ஒப்பு கொடுத்து பலி செலுத்துவோமா? ஆராதனையாக. எஸ், கரங்களை உயர்த்தி எல்லாருமே அத்தனை பேரும் பாடல் பாடும் போது கூட தேவனை நோக்கி பார்த்து இயேசுவுக்கே மகிமை செலுத்துவர்களாக.
ಇದುವರೆಗೂ ನನ್ನ ನಡೆಸಿದು ನಿನ್ನ ಕೃಪೆಯಿಂದಾನೇ. ಇದುವರೆಗೂ ನನ್ನ ಕಾದದು ನಿನ್ನ ಕೃಪೆಯಿಂದಾನೇ. ಇದುವರೆಗೂ ನನ್ನ ನಡೆಸಿದು ನಿನ್ನ ಕೃಪೆಯಿಂದಾನೇ. ಇದುವರೆಗೂ ನನ್ನ ಕಾದದು ನಿನ್ನ ಕೃಪೆಯಿಂದಾನೇ. ನಿನ್ನ ಕೃಪೆಯಿಂದಾನೇ. ನಿನ್ನ ಕೃಪೆಯಿಂದಾನೇ. ನಿನ್ನ ಕೃಪೆಯಿಂದಾನೇ. ನಿನ್ನ ಕೃಪೆಯಿಂದಾನೇ. ಇದುವರೆಗೂ ನನ್ನ ನಡೆಸಿದ ನಿನ್ನ ಕೃಪೆಯಿಂದಾನೇ. ಇದುವರೆಗೂ ನನ್ನ ಕಾದದು ನಿನ್ನ ಕೃಪೆಯಿಂದಾನೇ. ಪಾಪದ ಕಸರಲ್ಲಿ ಮುಳುಗಿದ್ದಾಗ ತೊಳೆದದ್ದು ನಿನ್ನ ಕೃಪೆಯೇ. ಸೈತಾನ ಸುಳಿಯಲ್ಲಿ ಸಿಲುಕಿದ್ದಾಗ ಬಿಡಿಸಿದ್ದು ನಿನ್ನ ಕೃಪೆಯೇ. ಪಾಪದ ಕಸರಲ್ಲಿ ಮುಳುಗಿದ್ದಾಗ ತೊಳೆದದ್ದು ನಿನ್ನ ಕೃಪೆಯೇ. ಸೈತಾನ ಸುಳಿಯಲ್ಲಿ ಸಿಲುಕಿದ್ದಾಗ ಬಿಡಿಸಿದ್ದು ನಿನ್ನ ಕೃಪೆಯೇ. ನೂತನ ಸೃಷ್ಟಿಯಾಗಿ ನನ್ನ ಮಾಡಿದು ನಿನ್ನ ಕೃಪೆಯಿಂದಾನೇ. ನಿತ್ಯದಲ್ಲಿ ನೀ ನನ್ನ ಸೇರಿಸಿರು ನಿನ್ನ ಕೃಪೆಯಿಂದಾನೇ. ನಿನ್ನ ಕೃಪೆಯಿಂದಾನೇ. ನಿನ್ನ ಕೃಪೆಯಿಂದಾನೇ. ನಿನ್ನ ಕೃಪೆಯಿಂದಾನೇ. ನಿನ್ನ ಕೃಪೆಯಿಂದಾನೇ. ಇದುವರೆಗೂ ನನ್ನ ನಡೆಸಿದು ನಿನ್ನ ಕೃಪೆಯಿಂದಾನೇ. ಇದುವರೆಗೂ ನನ್ನ ಕಾದದು ನಿನ್ನ ಕೃಪೆಯಿಂದಾನೇ. ಪ್ರತಿಯೊಂದು ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಮುನ್ನಡೆಸಿದ್ದು ನಿನ್ನ ಕೃಪೆಯಿಂದಾನೇ. ಅಗತ್ಯಗಳೆಲ್ಲ ತೀರಿಸಿದ್ದು ನಿನ್ನ ಕೃಪೆಯಿಂದಾನೇ. ಪ್ರತಿಯೊಂದು ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಮುನ್ನಡೆಸಿದ್ದು ನಿನ್ನ ಕೃಪೆಯಿಂದಾನೇ. ಅಗತ್ಯಗಳೆಲ್ಲ ತೀರಿಸಿದ್ದು ನಿನ್ನ ಕೃಪೆಯಿಂದಾನೇ. ಕೊರತೆಗಳೆಲ್ಲವ ನೀಗಿಸಿದು ನಿನ್ನ ಕೃಪೆಯಿಂದಾನೇ. ಕರುಣಿಸಿ ನನ್ನನ್ನು ನಡೆಸಿದು ನಿನ್ನ ಕೃಪೆಯಿಂದಾನೇ. ನಿನ್ನ ಕೃಪೆಯಿಂದಾನೇ. ನಿನ್ನ ಕೃಪೆಯಿಂದಾನೇ. ನಿನ್ನ ಕೃಪೆಯಿಂದಾನೇ. ನಿನ್ನ ಕೃಪೆಯಿಂದಾನೇ. ಇದುವರೆಗೂ ನನ್ನ ನಡೆಸಿದು ನಿನ್ನ ಕೃಪೆಯಿಂದಾನೇ. ಇದುವರೆಗೂ ನನ್ನ ಕಾದದು ನಿನ್ನ ಕೃಪೆಯಿಂದಾನೇ. ಇದುವರೆಗೂ ನನ್ನ ನಡೆಸಿದು ನಿನ್ನ ಕೃಪೆಯಿಂದಾನೇ. ಇದುವರೆಗೂ ನನ್ನ ಕಾದದು ನಿನ್ನ ಕೃಪೆಯಿಂದಾನೇ. ನಿನ್ನ ಕೃಪೆಯಿಂದಾನೇ.
அவருடைய இரக்கத்தை சொல்லி அவரை பரிசாக்கலாமா, அவரை உயர்த்தலாமா? அப்பா, என் வாழ்நாள் முழுவதும் நீர் செய்த நன்மைகளை நினைத்து அவைகளை சொல்லி துதிக்குவேன் ராஜா. தாவீது சொல்றார், நான் யாரை நம்புவேன்? என்னுடைய போராட்டத்தின் மத்தியில நீர் ஒருவரே, என் நோயின் மத்தியில நீர் ஒருவரே எனது சுகத்தை கொடுத்து வழிநடத்தின தேவன், என்னுடைய கண்ணீரை துடைத்த தேவன். எதிரிகள் எனக்காக எழுப்பி வந்தாலும் கூட நீர் எனக்கு துணையாக இருக்கிற ராஜா. 1000 பக்கம் என் பக்கத்தில் வந்தாலும், 14 பக்கம் 10,000 பேர் பக்கத்தில் வந்தாலும் கூட நீர் எனக்காக எழுப்பி நிற்கிறவர், யுத்தம் செய்கிற தேவன். உண்மையே நான் விசுவாசிக்கிறேன். என் கண்மலை நீர், என் கேடகம் நீர், என் ரட்சிப்பு நீர், என் கோபம் நீர். உண்மையே ஆராதிப்பேன், உண்மையே ஸ்தோத்திரிப்பேன். உம்முடைய கிருபைக்காக நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி ராஜா. உம்மையே ஸ்தோத்திரிப்பேன், உம்மையே ஸ்தோத்திரிப்பேன். எஸ், உம்மையே ஸ்தோத்திரிப்பேன். உங்க கிருபை தானே, உங்க கிருபை தானே, உங்க கிருபை தானே, உங்க கிருபை தானே. இன்னொரு கூட சொல்லுவோமா? உங்க கிருபை தானே, கிருபை தானே, உங்க கிருபை தானே, உங்க கிருபை தானே. ஒவ்வொரு நாள் எங்களை நீ நடத்தி வந்ததுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா, என்னோட பெல்லவீன